ஒரு நாள் ராமும் சோமுவும் காட்டுக்குள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு பின்னாடி இருந்த மரத்தை பத்தி ராமு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தானா. டேய் தம்பி, இந்த மரம் ரொம்ப கெட்ட மரம்டா. வானத்துல இருந்து வரும்ல மின்னல், அதை வாங்கி அப்படியே நம்ம மேல தள்ளி விட்டுரும். ரொம்ப கெட்ட மரம்டா அது. அண்ணே அப்படியாண்ணே, பார்த்தாலே தெரியுதுண்ணே இது கெட்ட மரம் தானே. ஆமாடா, இந்த மரத்தெல்லாம் வெட்டி விட்டாதான்டா சரியா இருக்கும். ஆமாண்ணே, பெருசானவனே நம்ம கோடாலியை கொண்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் வெட்டி விட்டுலாம்ண்ணே. அவங்க பின்னாடி இருந்த மரம் சாதாரண மரம் இல்லையா, அது ஒரு மாய மரமா. அது தெரியாம இந்த பசங்க 2 பேரும் அந்த மரத்தை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்க பேசுறத கேட்ட அந்த மரத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். டேய் இங்க பாருங்கடா. அண்ணே, அந்த மரம் பேசுதுனே, நம்மளை கூப்பிடுதுனே. அண்ணே அங்க பாருனே, அங்க பாரு. டேய் மரத்தை பத்தி இவ்வளோ தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரம் இல்லைன்னா மழையே இல்லடா உங்களுக்குலாம். நாங்களாம் இல்லைன்னா நீயே இல்லை, ஏதோ நாங்கள் தான் போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கோம். நாங்கள் பார்த்து எல்லா மரத்தையும் வெட்டினோம்னா என்ன பண்ணுவேன்? அண்ணே சூப்பராக பேசுகிறேனே, இந்த மரத்துக்கு இது தேவைதானே. ஏண்டா குழந்தைங்க தானா நீங்க, இப்படி தப்பா பேசுறீங்க? உங்க அம்மா உங்களை ரொம்ப அழகா வளர்த்துருக்கா. ஆமாம், எங்கள் அம்மா எங்களை ரொம்ப அழகாக தான் வளர்த்துருக்கா. ஆனால் உங்கள் அம்மா தான் பாரு உன்னை இப்படி கண்டக்க மண்டக்கன்னு வளர்த்து வச்சிருக்கா. டேய் பெரிய அறிவாளி மாதிரி பேசுறீங்கல்ல, நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கடா பார்க்கலாம். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ கேட்குற கேள்விக்கு என் தம்பியை பதில் சொல்லுவான். அண்ணே இதெல்லாம் என்னண்ணே கேட்கட்டும், இப்போ பாருண்ணே எப்படி பதில் சொல்கிறேன்னு. டேய் ரொம்ப பேசாதீங்கடா, கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. தப்பா பதில் சொல்றவனுக்கு தண்டனை கிடைக்கும். எது தப்பாக பதில் சொன்னால் தண்டனை தருவியா? அப்போ நானே சொல்கிறேன், என் தம்பி பாவம். அண்ணே நானே பதில் சொல்கிறேனே, எனக்கு ஏதாவது ஒன்றா நீ காப்பாற்ற மாட்டியா? ஏய் தம்பி, அந்த அளவுக்கு என்னை நம்புறியாடா? நீ பதில் சொல்கிறா, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா தம்பி. ஏன் மரமே, நீ கேள்வியை கேளு, என் தம்பி கரெக்டாக பதில் சொல்லுவான். டேய் கேள்வியை கேட்குறேன், கவனமா கேளு. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வியா? பந்திக்கு முந்துனா பந்திக்கு முன்னாடி பகடி சாப்பாடு தீர்ந்து போயிடும். படைக்கு பிந்துனா படைக்கு முன்னாடி போனோம்னா செத்து போயிடுவான். இது கூடயா தெரியாது? தம்பி பின்னி படல் எடுத்துட்டடா ஏன் தம்பியில. ரொம்ப அருமையா தப்பான பதில் சொன்னான். இவன் நல்லா அனுபவிப்பான். முட்டையா போ. ஐயோ தம்பி, என்னடா இப்படி முட்டையாயிட்ட? ஏன் மரமே, மோசமான மரமே, என் தம்பியை என்ன செஞ்ச? ஒரு கேள்விக்காக என் தம்பியை இப்படி முட்டையாக்கிட்டே, மோசமான மரமே. என் தம்பி. அண்ணே அழிகாதனே, நான் முட்டையானதை பத்தி கவலைப்படலனே. நீ கண்டிப்பா என்னை காப்பாத்துவனே. இந்த கெட்ட மரத்தை நீ அழிப்பனே, அழிப்ப. ஏடா இவ்வளவு செஞ்சு இன்னும் அடங்க மாட்டேங்கிறீங்களேடா, என்னை அழிக்கிறதுலே குறியாக்கீங்க. என் மரமே, உன்னை பழிக்கு பழி வாங்க எங்க பெரியப்பாவை போய் இப்பயே கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்க. தம்பி நீ கவலைப்படாதடா, நான் போய் உடனே பெரியப்பாவை கூட்டிட்டு வரேன்டா. இந்த மரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உன்னைய காப்பாத்திட்டு போவேன்டா, காப்பாத்திட்டு போவேன். இது இந்த அண்ணனோட சபதம்டா. அண்ணே இந்த மரத்தை பழி வாங்குறதுக்கு சரியான ஆள் நம்ம பெரியப்பா தானே. பெரியப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த மரம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இந்த மரத்தோட கொட்டத்தை அடக்குனே. இவங்க அடங்கவே மாட்டாங்க போலயே. டேய் போடா, பதில் சொல்ற ஆளை போய் கூட்டிட்டு வாடா போடா. யாரா இருந்தாலும் போய் கூட்டிட்டு வாடா போடா. என் மரமே, என் தம்பியை பத்திரமா பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். டேய் போடா, முதல்ல கிளம்புடா. சும்மா இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, போடா. என் மரமே, உன்ன மாதிரி ஒரு மரத்தை நான் பார்த்ததே கிடையாது. உலகத்திலேயே கெட்ட மரம் நீதான், தீய மரம் நீதான், தீய சக்தி நீதான். உன்னைய நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க மரமே, உன்னைய சும்மா விட மாட்டேன். ஐயையோ, இன்னைக்கு இவன் கூட தான் நாளை ஓட்டணுமா? இப்படி பேசிக்கிட்டே இருக்கான். ராமு அவங்க பெரியப்பா இருக்க இடத்துக்கு போனானா. பெரியப்பா பெரியப்பா, நானும் தம்பியும் காட்டுக்கு விளையாட போனோமா, அங்க ஒரு மாய மரம் தம்பியை முட்டையாக்கி வச்சுக்கிச்சு பெரியப்பா. முட்டையாக்கி வச்சுக்கிச்சு. என்னது சோமு முட்டையாக்கிருச்சா? என்னடா நடந்துச்சு? தெளிவா சொல்றா, தெளிவா சொல்லு. பெரியப்பா பெரியப்பா, மரம் ஒரு கேள்வி கேட்டுச்சா, அதுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. அதனால மரம் அவனை முட்டையா மாத்திருச்சு பெரியப்பா, முட்டையா மாத்திருச்சு. அதனாலதான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல உங்களை கூட்டு போக வந்தேன் பெரியப்பா. தம்பியை காப்பாத்தணும் பெரியப்பா, வாங்க பெரியப்பா வாங்க. டேய் எந்த கேள்வியா இருந்தாலும் நான் பதில் சொல்லி அவனை காப்பாத்துறேன், வாடா இப்பயே கிளம்புவோம். ராமு அவங்க பெரியப்பா ராமரை கூட்டிட்டு காட்டுக்கு போனானா. ஏ மரமே, நீயும் ஒரு பொண்ணு தானா? பொண்ணுங்கண்ணா தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா உன்கிட்ட தாய்மே இல்லை. ஒரு பச்சை குழந்தைய இப்படி முட்டையாக்கி வச்சிருக்கே. கண்டிப்பா இதுக்கு கடவுள் உனக்கு தண்டனை தருவான். அடுத்த ஜென்மத்துல நீ முள்ளு மரமா பிறந்து அந்த முள்ளு புறா உடம்புல குத்தி 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 நீ கத்தி கதறி அழுவ. அதை பார்த்து நான் சிரிப்பேன். குழந்தை ரூபத்துல இப்படி இருந்துகிட்டு நம்மளை போட்டு கொள்றானே. இவன் பேச்ச காது கொடுத்து கேட்கவே முடியல. 1000 சாபம் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அண்ணங்காரனை முட்டையாக்கிட்டு இவனை போடான்னு விரட்டி விட்டுருப்பேன். போனவனை வேற இன்னும் காணா. நீ எப்போ வரானே தெரில. அதுக்குள்ள இவன்ட்ட சாபம் வாங்கியே நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல. அப்பேன்னு பார்த்து ராமுவும் ராமரும் காட்டுக்குள்ள வந்துட்டாங்களாம். பெரியப்பா பெரியப்பா. ஐயோ என் செல்லமே, சின்ன பையனு பார்க்காம உன்னைய இப்படி முட்டையாக்கின மரம் அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா கள்ளி செடியா பிறந்து பாலைவனத்துல தண்ணி இல்லாம கஷ்டப்படும். அதை பார்த்து நம்ம எல்லாரும் சிரிக்கலாம்டா, அதை பார்த்து நம்ம எல்லாரும் சிரிக்கலாம்.
அட பாவியலா, இவங்க குடும்பமே சேர்ந்து நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாங்க போலயே. இவன் சாபம் விட்டது பத்தாதுன்னு இவன் பெரியப்பக்காரன் வேற வந்து சாபம் விட்டுக்கிட்டு இருக்கானே. யோ, இங்க என்னைய பாரியா, பதில சொன்னீனா நீ இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம். இல்ல நீயும் முட்டையாயிருவ, உன் பின்னாடி இருக்கான் பாரு அவனையும் முட்டையாக்கிடுவேன். ஏய் மரமே, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? இப்படி பச்சை குழந்தைய வந்து முட்டையாக்கி வச்சிருக்கியே. நீ கேட்குற கேள்வியை என்கிட்ட கேளு, அதுக்கு நான் பதில் சொல்லி என் குழந்தைய நான் காப்பாத்திட்டு போறேன். கேள்வியை கேட்குறேன், இல்லாட்டி நீங்க பேசிக்கிட்டே தாண்டா இருப்பீங்க. கவனமா கேளு. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வி. எங்க பெரியப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்ல. ஏய் மரமே, எங்க பெரியப்பாவுக்கு இது ஒரு கேள்வியே இல்லை. பதில் தெரியாதுக்கு ஏன்டா அப்படி பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க? பதில் தெரிஞ்சா பதில சொல்லுங்கடா. பதில சொல்றேன், நீ தெளிவா கேட்டுக்க. பந்திக்கு முந்து அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துலலாம் அரசர்களோட பாதுகாவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிடுவாங்க. அதாவது ராஜாவுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டு அதில் விஷம் இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணுவாங்க. அதை தான் அந்த காலத்தில் பந்திக்கு முந்துன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை விட்டுப்புட்டு நீ என்ன நினச்சிக்கிட்ட? பந்தி போடுவாங்க அதுக்கு முன்னாடி போய் சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டியா? பாரியா, பதில சொல்லிட்டியா? இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு கேள்விக்கு தானே பதில் சொல்லியிருக்க. இதையும் கவனமாக சொல்கிறேன் கேளு. அதாவது படைக்கு பிந்து. அந்த காலத்துல எல்லாம் 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு நாட்டில் இருக்க மாவீரர்கள் பூரா போருக்கு தாமதமாக போவாங்க. ஏன்னு தெரியுமா? எதிரி நாட்டில் இருக்கிற மாவீரர்கள்லாம் சண்டை போட்டு சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க சோர்ந்து போயிருக்கிறப்ப இவங்க தாமதமாக போய் அவங்க எல்லாத்தையும் கொன்று அந்த நாட்டை கைப்பற்றிடுவாங்க. அதுதான் படைக்கு பிந்து. நீ என்ன நினச்ச? படைக்கு பிந்துனா போருக்கு பயந்துக்கிட்டு ஓடுறதுன்னு நினச்சியா? அது கிடையாது. படைக்கு பின்னாடி போய் அந்த நாட்டையே கைப்பற்றுறது, அதாவது ராஜதந்திரம். தெரிஞ்சுக்கோ. ஏ மரமே, எங்க பெரியப்பா பாத்தியா? கெத்துன்னா கெத்து, சூப்பர் கெத்து. நீ எல்லாம் இவர் முன்னாடி நிக்கவே முடியாது. நீ மரம்னா அவரு மாமரம். ஏன்டா மகனே, ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசாதடா. அது என்னடா மாமரம்? மாமரத்தெல்லாம் ஈஸியாக வெட்டி போடுவாடா மோனே. பெரியப்பா, நீ மாமரம் இல்ல, நீ பெரிய தேக்கு மரம். பெரியப்பா, நீ தேக்கு மரம் இல்ல, நீ பாக்கு மரம். ஆமா, உங்க பெரியப்பா பெரிய சோக்கு மரம் தான். போங்கடா முத, வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ சொன்ன பதில் கரெக்டு தான். இவனை நான் மறுபடியும் மனுஷனா மாத்திடுறேன். ஐயோ மானே, மனுஷனாயிட்ட போல. தம்பி, பெரியப்பா கஷ்டப்பட்டு உன்னை பழையபடி மனுஷனாக்கிட்டாரு. அவருக்கு தான் நீ நன்றி சொல்லணும். பெரியப்பா, நீங்க உண்மையிலே சூப்பர் பெரியப்பா, வேற மாதிரி பெரியப்பா. ஏன் மரமே, இவ்வளவு வயசானாலும் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதா? குழந்தைங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா அப்படிதான் பேசுவாங்க. அதுக்குன்னு குழந்தைய நீ முட்டையாக்கிடுவியா? நீ ஒரு மோசமான மரம். நீ சொல்றதெல்லாம் குழந்தைகளுக்கு. இவங்க குழந்தையெல்லாம் எனக்கு 1000 சாபம் விட்டான் இந்த கொஞ்ச நேரத்துல. போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. டேய் மாயங்களா, இந்த மரத்துல நமக்கு என்னடா பேச்சு? வெற்றி நமக்கு தானே கிடைச்சிருக்க. வாங்க அப்படியே ஜாலியா நம்ம வீட்டை பக்கத்து போலாம். ஆமா பெரியப்பா, ஜெயிச்சது நம்ம தானே. மரம் வெக்கப்படணும். ஆமா பெரியப்பா, மரம் அசிங்கப்படணும். ஏன்னா நம்ம தானே ஜெயிச்சிருக்கோம். டேய், இப்ப போறீங்களா இல்ல 3 பேத்தையும் முட்டையாக்கட்டா? மாயங்களா, போயிடலாம். உங்க வாயி சும்மா இருக்காது. திரும்ப நம்மளை முட்டையாக்கிட்டா காப்பாற்ற ஆள் இல்லை. அதனால வாங்க போயிடலாம். இப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டாங்களாம். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோம்னா ஆண்டவன் கண்டிப்பா யாரையாவது அனுப்புவான் காப்பாத்த. அதனால யாரும் கஷ்டத்துல இருக்கோன்னு கவலைப்படாதீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. பழையபடி அவங்க வந்துட போறாங்க. நம்மளுக்கு கதையை முடிச்சுக்குவோம். பாய் மக்களே.